மாமா ஒரு புடவை வாங்கிட்டு போனாரே, அது யாருக்கா இருக்கும்? வேற யாருக்கு இருக்கும்? அவர் தான் சித்ரா சென்டிமெண்ட்லயே இருக்காரே, சித்ராவுக்கு தான் வாங்கியிருப்பாரு. மாமா கையால புடவை வாங்கியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கௌதம் கையால பேண்ட் சட்டை தான் கிடைச்சிருக்கு. தோ வந்துட்டேன் முத்து மாமா. என்ன முத்து மாமா? புடவை எடுத்துட்டியா? இல்ல முத்து மாமா, எடுக்கல. ஏன்னா நான் எடுத்து கொடுத்தாதான் நீ வாங்கிப்ப. இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி எடுத்து கொடுப்பேன்னு நீ யோசிச்சிருப்ப, வருத்தப்பட்டு விட்டுருப்ப. ஆனா நான் விடுவேனா? விட மாட்டேன். புடவைய வாங்கி பதுக்கி வச்சுட்டேன். அங்க கொடுத்தா அது எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சில பேரோட கண்டுபடும், சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால பதுக்கி வச்சுட்டேன். ஏறு. அக்கா கிட்ட சொன்ன மாதிரி முத்து மாமா கையால மாங்காய் சாப்பிட்டேன். இப்ப அவர் கையாலேயே புடவையும் வாங்கியாச்சு. என்ன ஊம படமா இருக்கு? சத்தமே காணாம. புடவை பிடிக்கலையா? என்ன முத்து மாமா, நீ எடுத்து கொடுத்த புடவை பிடிக்காம இருக்குமா? மனசு நிறைய சந்தோஷம், அதான் பேசுறதுக்கு வார்த்தையே வரல. அப்போ உன்னை சந்தோஷப்படுத்த கூடாது போல இருக்கு. சந்தோஷப்பட்டா வார்த்தையே வர மாட்டேங்குது. சரி, போயிட்டு டக்குன்னு புடவை கட்டிட்டு வா. ஏன் முத்து மாமா, நாளைக்கு தான் கட்ட போறோம்ல, பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? போய் கட்டிட்டு வேணா. ரொம்ப பேசிட்டு இருக்கிற. போ போ, கட்டிட்டு வா. ஓ, நான் பாத்துருவேன்னு வைக்கப்படுறியா? எனக்கு தான் கண்ணு தெரியாது. போய் கட்டு போ. என்ன மறுபடியும் உங்க படம்? சரி 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 சரி. உனக்கு சந்தோஷத்துலையும் வார்த்தை வர மாட்டேங்குது, சோகத்துலையும் வார்த்தை வர மாட்டேங்குது. விளையாட்டு தான் சொன்ன, விட்டுரு. நீ போய் மடால்னு புடவை கட்டிட்டு வா. அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். நாளைக்கு கட்டுறேன்னு சொல்றேன்ல முத்து மாமா. சொல்லிட்டு இருக்கேன்னா பார்த்தே ஆகணும்னு. இந்த பாரு, எனக்கு இந்த கண் தான் தெரியாது, ஆனால் ஞானக்கண் தெரியும். புரியுதா? நீ புடவையோட கலரை மட்டும் சொல்லு, நீ எப்படி இருப்பேன்னு நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஐயோ முத்து மாமா. ஐயோ, தேவையில்லாம ரொம்ப வைக்கப்படுறல. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். இந்த பக்கம் செவத்தை பார்த்து நான் உட்காந்துக்கிறேன். நீ போய் கட்டு. செவத்துக்கு காது தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, கண்ணு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நீ தைரியமா கட்டுப்போ. ஐயோ கடவுளே, என்னடா இது சோதனை. ஒரு பக்கம் முத்து மாமா கிட்ட கட்டி காமிக்கணும்னு ஆசையா இருக்கு. யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அது வேற பதட்டமா இருக்கு. போயிட்டியா? முத்து மாமா, நான் புடவை கட்டிட்டேன். சிறப்பு. என்ன கலர் புடவை? சிவப்பு கலர் புடவை முத்து மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஏய் ஏய் ஏய், நீ ஆரம்பிச்சியா? நீ வேற பொசுக்குன்னு வந்து காலில் விழுந்துடுற. எந்திரி, தயவு செய்து எந்திரி. நீ என்ன எப்ப பார்த்தும் ஸ்கூல் போன மாதிரி பண்ணிட்டு இருக்க? போ முத்து மாமா. வெக்கப்படுறியோ? ஞானக்கண்ணில் தெரியுது. எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்கும்போது செல்ஃபி எடுத்துப்போம். எடுத்து ரொம்ப நாளாச்சு. எங்க இந்த ஃபோனு? இந்த பேரு செல்ஃபி எடுக்கணும், சரியா? வேண்டாம் முத்து மாமா. என்ன வேணாம் ஓனான்னு? எங்க கையங்க? உட்கார். இந்த பேரு இது எது முன்னாடி பின்னாடி ஒன்றும் தெரியல எனக்கு. இந்த உள்ள போய் இந்த கேமரா ஆன் பண்ணு, ஒரு செல்ஃபி எடுத்துருவோம்.
நல்லா எடுக்கணும். கூடிய சீக்கிரம் கண்ணு வந்துடும் டாக்டர் சொல்லிட்டாரு. அது வந்த உடனே 2 பேரும் ஒன்று அந்த செல்ஃபியை பார்ப்போம். ரெடியா? பண்ணிட்டேன் மாமா. அப்படியே பக்கத்தில் வா. கண்ணத்தோட கண்ணை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். சார் ஃப்ளெக்ஸ் எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. நான் நினைச்சதுக்கு மேல சிறப்பா வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஆமா, ஃப்ளெக்ஸ் எத்தனை பண்ணிருக்கீங்க? 50 சொல்லியிருந்தீங்க சார், 60 ரெடி பண்ணிட்டேன். அப்படிதான் இருக்கணும். ஆமா, போஸ்டர் எத்தனை அடிச்சிருக்கீங்க? 500 சொன்னீங்க, 1000 ரெடி பண்ணியிருக்கு சார். வெரி குட். தேங்க்யூ சார். இங்க பாரு, போஸ்டரை ஊர் ஃபுல்லா ஒட்டி கிராண்டா பண்ணணும். சரிங்க சார். பாக்குறவங்க அசந்து போயிடணும். ஃப்ளெக்ஸ் எல்லா இடத்துலயும் வைக்கணும், சரியா? சரி சார், கண்டிப்பா. சரிங்க சார். ஆமா, அந்த கேபிள் டிவி காரங்க யாரு? நான் தான். இங்க பாருங்க, நாளைக்கு லைவ் டெலிகாஸ்ட் சும்மா கதி கலங்கணும். பண்ணிடலாம் சார். இடையில விளம்பர இடைவேளைன்னு அது இதுன்னு விடக்கூடாது, சரியா? அதுக்கும் சேர்த்து நான் காசு கொடுத்துட்றேன். ஓகே சார். மொத்த ஊரும் நேர்ல வராதவங்க டிவியில பார்த்து கண்டு கழிக்கணும், புரியுதா? நல்லா கவர் பண்ணணும். எத்தனை கேமரா தேவைப்படுது சார்? எத்தனை கேமரா வேணா வச்சுக்கோங்க. 6 கேமரா, 7 கேமரா, ஏன் ட்ரோன் கேமரா கூட பார்க்க விடுங்க. சும்மா கலக்கணும், கதி கலங்கணும், புரியுதா? சிறப்பா பண்ணிடலாம் சார். அப்புறம் என்ன பண்றீங்க? வெண்ணிலா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவரு வேற கடுப்பேத்துறாரு. சரி, ஓகே, நீங்க இதெல்லாம் எடுத்துக்கங்க. நீங்க போய் உடனே வேலையை பாருங்க, லேட் பண்ணிடாதீங்க. சரி சரி, போங்க வேலையை பாருங்க. அண்ணா ஃப்ளெக்ஸ் பிடிங்கண்ணே. முத்து மாமா கூப்பிட்டியா? அது சரி, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு முத்து மாமா. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. போஸ்டர் வந்துருச்சு, பிளக்ஸ் வந்துருச்சு, அந்த கேபிள் டிவி காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. கார்த்தி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான். இப்போ நீ எதுக்கு கூப்பிட்ட முத்து மாமா? அது என்னன்னா, உனக்கு இந்த நாள் ஏதாவது தள்ளி போதா? ஏன் முத்து மாமா திடீர்னு கேக்குற? இல்ல நம்ம ஜோசியர் பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல சுப முகூர்த்தமா பார்த்து நல்ல நேரமாக தான் குறிச்சு கொடுத்தாராம். அவர் குறிச்ச நேரத்தில் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தோம்னா கண்டிப்பாக இந்நேரம் ஒரு வாரிசு உருவாயிருக்குன்னு அடித்து சொல்கிறாரு. நாமளும் தடையெல்லாம் தாண்டி அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டோம். அதுக்கு தான் கேட்குறேன். உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. ஆனா அவளை கண்டுபிடிச்சாதானே அது எனக்கு தெரியும். நீ திடீர்னு இப்படி சைலண்டானா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்குறியா நீ? முத்து மாமா, இல்ல முத்து மாமா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்கும். எப்போன்னு சொல்லு பார்க்கலாம். எப்போ? அதான் நமக்கு கல்யாணம் நடந்த நாள் சரியில்லை, அது இதுன்னு சொல்லி அதுக்கு பரிகாரமா தாலி கட்டணும்னு அத்தை சொன்னாங்கல்ல. அது நடக்காம ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகுது. அது மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரி ருத்ராக்கு தம்பியோ தங்கச்சியோ இல்ல 2மே வந்துரும் முத்து மாமா. அப்படின்ற மறுதாலி கட்டுறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இந்த மறுத்தாலி விஷயம் தான் தடையா இருக்கா? அப்போ இந்த சந்தோஷமான விஷயம் நடக்கணும்னா அது நடந்தாகணும். சரி, எதுக்கு இந்த தடை? எப்போன்னு சொல்லு, அந்த மறுதாலியை தட்டுப்புடுன்னு கட்டிடுறேன். சரி முத்து மாமா, நான் அத்தை கிட்ட சொல்றேன். கார்த்திக், என்ன வெறுப்பேத்திரியா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் முத்தரச மாமா கையால தாலி வாங்கி காட்டுறேன்டா. மாப்பிள, மாமா
ஜோடி பொறுத்து அமக்கலாம். அசத்தலா இருக்குல்ல நம்ம ஏற்பாடு. மாமா எல்லாம் ஓகே தானே? எல்லாம் சூப்பரா இருக்கு கார்த்தி. எதுக்கு கவலைப்படுற நீ? எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு நல்லபடியா நடத்த. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாத. மாப்பிள எப்படி நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா? மாமா பிடிச்சிருக்காவா? சும்மா பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன மாப்பிள இதுக்கே இப்படி சொல்ற? கல்யாணத்தை இதை விட பிரம்மாண்டமா பண்ணிடுவோம்ல, என்ன கார்த்தி? ஆமா பாத்தீங்களா மாமா, ஸ்வேதாவோட நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நல்லபடியா முடிச்சு அவளை வீட்டை விட்டு விரட்டினு கங்கன் கட்டிட்டு இருக்கானுங்க. எப்படி அவங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நம்மளை மீறி நடத்துறாங்கன்னு நாமளும் பார்க்கலாம். பிள்ளையார் சாமி, இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன். நீ கேக்குற எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லுவாங்க. அதனால என் வயித்துல இருக்கிற குழந்தைய நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். இன்னைக்கு ஸ்வேதாக்காக்கு வீட்டுல நிச்சயதார்த்தம். இந்த நிச்சயதார்த்தத்தை நீ நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டனா போதும், எனக்கு விடிவு காலம் பிறந்துரும். அவங்க வெளியில போனா நான் வெண்ணிலாவா வீட்டுக்குள்ள வந்துடலாம். நல்லபடியா வாழவும் முடியும். எனக்கு குழந்தை பிறக்கும் போது நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு நாளும் முத்து மாமாவும் நானும் அந்த சந்தோஷத்தை பேசி பேசி பகிர்ந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இது எல்லாத்தையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும் சாமி. வணக்கம் சாமி. வாங்க வாங்க. அப்போ எல்லாம் ரெடியா இருக்கா? மஞ்சள், குங்குமம், பூ, மணப்பலகை, பழம், தேங்காய், முக்காளி, குத்து விளக்கு எல்லாம் தயாரா இருக்கு சாமி. போய் எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாண பொண்ணோட பட்டு புடவையும் பட்டு வேஷ்டி சட்டையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி சாமி, எடுத்துட்டு வந்துடுறேன். டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ வாங்க ரோஷினி அக்கா. ஏய், அப்புவாவே மெயின்டைன் பண்ணிக்கோ. வெண்ணிலா ஆசத்திட்ட ஜோசியரை பார்த்து தேதி குறிச்ச கையோட இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இன்னும் 15 நாள்ல ஸ்வேதாவுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. நீ கர்ப்பமான நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்கு. உன் மாமா கூட நீ சீக்கிரமா சேர போற. கங்க்ராட்ஸ். நீங்க மட்டும் என்ன அப்புவா மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு வெண்ணிலான்னு கூப்பிடுறீங்க? சரி சரி, நான் போய் ஸ்வேதாக்கு மேக்கப் போடுறேன், சரியா? நீ போய் வேலையை பாரு. என்ன ஸ்வேதா, கூப்பிட்டியா? என்னத்த இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் பாக்குறேன், நீங்களும் சாதாரணமா இருக்கீங்க. ஏன், என்னாச்சு? என்னத்த, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக நானும் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. மாமா கடைசியில நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாரு. என்ன பயப்படுறியா? பயம் இல்லைன்னு வெளிப்படையா நான் சொன்னாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் உதறலதான் இருக்காத்த. எப்படி அத்த இதை நிறுத்துறது? என்ன ஸ்வேதா, இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? இங்க பாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ தைரியமா இரு. என்னத்த, என்ன பண்ணலாம்? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாப்பிள்ளை அழகப்பன் தானே. அந்த ஆளை வச்சு அந்த கிருஷ்ணனை துரத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ. மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்வேதா? ஐயோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அத்தை, எப்படி இருந்தாலும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலான்னு தானே பிளான் பண்றோம்.
நிக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு இப்ப எதுக்குத்தான் அலங்காரம்லாம்? எனக்கு கடுப்பா இருக்கு, சுத்தமா பிடிக்கல. என்ன ஸ்வேதா, நிக்க போதுன்ற விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரியும். ஊர் உலகத்துக்கே தெரியுமா என்ன? அதுக்காக நீ அலங்காரம் பண்ணிக்காம அலங்கோலமாவா நிப்ப? இத பாரு, ஊர் உலகத்துக்காக முத்தரசனுக்காக நீ அலங்காரம் பண்ணித்தான் தீரணும். புரியுதா? முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. எந்த டென்ஷனையும் வெளியில காட்டிக்காத. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எவ்வளோ ஆட்டம் ஆடுன, இப்ப எப்படியோ வெண்ணிலா உன்னை சிக்க வச்சுட்டா. சொல்லு மச்சி. டேய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா. என்னடா போய் இத்தனை நாள் ஆச்சு, ஒரு சத்தத்தையும் காணோம். இப்ப திடீர்னு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு அலப்பறை பண்ற? இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்ல, யானை பூனை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? டேய் அப்பா சாமி, உன் லூசு மாமா மாதிரி நீயும் ஆயிட்டடா. ஏன்டா இப்படி கடிக்கிற? இங்க இப்ப எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்கு உண்டான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. என்னடா விளையாடுறியாடா? என்ன சொல்ற? ஆமாண்டா, இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், இன்னும் 15 நாள்ல கல்யாணம். அந்த ஜோஷியருக்கு புண்ணியமா போச்சுடா. வந்த வேகத்துல இனிமே ஏதோ 4 நட்சத்திரம் சரியில்லைன்ட்டு 15 நாள்ல கல்யாணம்ட்டாரு. உண்மையிலே நீ கொடுத்து வச்சவன் தான்டா. அது சரி, நிச்சயதார்த்தம் அப்பா அம்மா இல்லாம நடக்குமா? அதான்டா பிரச்சனையா இருக்கு. நான் வந்ததும் திடீர்னு கல்யாணம், அதுவும் வெண்ணிலா வாக்கப்பட்ட இடத்துல அது இதுன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும்டா. அதான் அவங்க கிட்ட எதுவும் சொல்ல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன்டா. டேய், நான் உங்க அப்பா அம்மா பத்தி கேட்கல, எங்க அப்பா அம்மா பத்தி தான் கேக்குறேன். நீ அங்க யாரா நடிச்சிட்டு இருக்க ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா, அது கரெக்டு தான்டா. டே சொதப்புலு, கல்யாணத்துக்கு கண்டிப்பா எங்க அப்பா அம்மா வந்தே தீரணும்டா. அவங்க மட்டும் நேர்ல வந்தாங்க, உன் கதை அவ்வளவுதான். எப்படிடா சமாளிக்க போற? அதெல்லாம் நீ கவலைப்படாதடா. அழகப்பா மாமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டேய் வேண்டாம், அவரை நம்பி எதுவும் பண்ணாத. அந்த ஆளு எனக்கு பதிலா ஒன்னு அக்கா பையன் நினைச்சு கூட்டிட்டு போனவரு. அவர் சொல்ற எதையுமே நம்பாத. நம்ம ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரியாம எங்க அப்பா அம்மாவை மட்டும் வர வச்சாரு. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் சொதப்பிடும். டேய், அழகப்பா மாமா கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன்டா, எங்க அப்பா அம்மாவை கூப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவரும் சரின்ட்டாரு. அதனால நீ கவலைப்படாத. ஓகே, பாத்துக்கோ. சரிடா, ஓகே பாய். பாய். சார், ஏய் அப்பு, என்ன விஷயம்? நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க பொண்ணுக்காக எடுத்திருக்கீங்களா பட்டு புடவை? அத சபையில வைக்கணுமா? அந்த பட்டு புடவையை கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார்? செம்ம சின்சியர் அப்பு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பு, என் மனசுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். நீ தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. இல்ல சார், சொல்ல மாட்டேன். சொல்லுங்க சார். இந்த வீட்டு பொண்ணு வெண்ணிலா இருக்காளே, அவ இந்த வீட்டுல வாழாம எங்கேயோ தலைமறைவா இருக்கா. அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே தெரியல. இது எல்லாமே என் மாமா அழகப்பா மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ என் மனசுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா முகம் தெரியாத அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு சின்ன திருப்தி. கிருஷ்ண மாமா, இந்த நடிப்பெல்லாம் நீ என்கிட்டயே காட்டுறியா? நீ எது வரைக்கும் போறேன்னு நானும் பாக்குறேன்.